ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் ஒரே டைப்லேயும் நீங்கள் புதினா சட்னி அரைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹார்ட் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்க்கல. ஏன்னா போட்ட உடனே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து அந்த தண்ணி விடுறது அதிகமாகிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகாது. அதனால் வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பாத்திரத்தோட சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புகை வந்து அதிகமாக வந்துடும். ஓரங்களில் வந்து கரிஞ்சிரும். அது வந்து நம்மளுக்கு அந்த சட்னி டேஸ்ட்டை வந்து ரொம்ப வந்துட்டு கெடுத்து விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் இது நல்லா வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு, அதாவது நான் வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு வேர்க்கடலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்படின்னு உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது வீட்டிலேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கணும். போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கும் போது அது வந்து வெந்துடும். ரொம்ப தீச்சி அதை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி எடுக்க வேண்டாம். ரொம்ப ட்ரை ஆக்குனீங்க அப்படின்னா அது வந்து கசப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இது வந்து மேலே லைட்டாக வந்து சால்ட்டை வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் அதிகமாக காரம் சேர்க்குறீங்க, எனக்கு வந்து இந்த குவான்டிட்டி பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அளவை வந்து டபுளாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கூட நீங்கள் வந்துட்டு தேங்காய் போடுவீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா இன்னும் 2 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் வந்து காஞ்ச மிளகா ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஆற வச்சிடணும். இதாவது நம்ம சால்ட் எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் நம்ம அரைக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுற வேண்டியது தான். நான் வந்து இந்த சட்னி தாளிக்கல, ஆனால் தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி வந்து அரைக்கும் போது நல்லா சூடு இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு சட்னி தாளிக்காமல் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அரைக்கும் போது உங்களுக்கு வேணும்னா லைட்டாக 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் வந்து கெட்டியாக அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கெலாம் சூடாக சாப்பிட்றச்ச சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பேஜில் சொல்லுங்கள்.